ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் வஸிய்யத் செய்து கொள்கிறேன். ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 5 இந்த ஜும்ஆவுடைய தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த மாதமும் இதுதான், இந்த உலகத்தை விட்டு மறைந்த மாதமும் இதுதான். எனவே சர்வதேசம் முழுக்க இஸ்லாமிய அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தகவல்களை கூறுவதில், நபி அவர்களை பற்றி படித்துக் கொடுப்பதில் ரபியுல் அவ்வல் மாதம் கூடுதலான கவனம் செலுத்துகின்ற ஒரு வழக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் நபி அவர்களை பற்றி ஏராளமான தாராளமான பல தகவல்களை நாங்கள் படிப்பதற்கு முன்னர் நபி அவர்களை பற்றி படிப்பது, நபி அவர்களை பற்றி வாசிப்பது, நபி அவர்களுடைய அன்பை எங்களுடைய மனதில் ஆழமாக நாங்கள் ஏற்படுத்துவதனுடைய சட்டங்கள் என்ன, இதனால் இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, மறுமையில் எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் நபியுடைய அன்பும் எங்களுடைய மனதில் இருப்பதனால் நாங்கள் அடைய இருக்கின்ற லாபம் என்ன என்ற விடயங்களை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் ஈமான், நபியுடைய அன்பு ஈமானினுடைய அடையாளம். யாருடைய மனதில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசம், அவர்களுடைய அன்பு யாருடைய மனதில் இருக்கிறதோ இவர்கள் நிச்சயமாக மூமின்களாகத்தான் இருக்க முடியும். மூமின் அல்லாதவர்களுக்கு நபியுடைய அன்பு ஒருபோதும் இருக்காது. குர்ஆன் இதனை சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி யார் தெரியுமா? மூமின்களுடைய மனதில் பெரியதோர் இடத்தை பிடித்துக் கொண்டவர். எப்படியான இடம்? அந்த மூமின்கள் யோசிப்பார்கள், எங்களை விடவும் எங்களுடைய உயிரை விடவும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பெரியவர். என்னுடைய உயிரை விடவும் நான் நபியை பெரிதாக நேசிக்கிறேன் என்ற உணர்வை கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை பார்த்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை அடுத்து இந்த உலகத்தில் நான் நேசிப்பது உங்களைத்தான்.
ஹஜ்ரத் உமர் சொன்ன வார்த்தை, முதலில் நான் எனது உயிரை நேசிக்கிறேன், அதை அடுத்து உங்களைத்தான் யா ரசூலல்லாஹ் நான் நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உமர், இன்னமும் உங்களுக்கு முழுமையான ஈமான் வரவில்லை. இதை கேட்டவுடன் ஹஜ்ரத் உமர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னை விடவும் நான் உங்களை நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல் ஆன யா உமர், இப்பதான் உங்களுடைய ஈமான் முழுமை அடைந்திருக்கிறது. இந்த இடத்தில் நபி அவர்கள் கற்றுத்தரும் பாடம் என்ன? ஒரு மூமின் தன்னுடைய உயிரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பெரிய நேசம் வைக்க வேண்டும். நான் என்னை முதலாவது நேசிக்கிறேன், இரண்டாவது தான் நபியை நேசிக்கிறேன் என்ற இந்த விடயம் கூட ஈமானில் ஒரு முழுமையற்ற நிலையாக இருக்கிறது. ஒரு நாள் சஹாபாக்களில் ஒருவர் வருகிறார், நபியை பார்த்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் போதெல்லாம் நான் ஓடோடி வருகிறேன். உங்களுடைய முகத்தை பார்த்து என்னுடைய ஈமானின் ஆசையை அப்படியே அனுபவித்து விட்டு போகிறேன். யா ரசூலல்லாஹ், தற்போது அழ ஆரம்பிக்கிறார். என்னுடைய மனதில் ஒரு கவலை இருக்கிறது. இந்த உலகம் மனிதர்களுக்கான உலகம். ஆசை வரும் போதெல்லாம் உங்களை நான் பார்த்துவிட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் மௌத்தாகிவிட்டால், நானும் மௌத்தாகிவிட்டால், நாளைய கியாமத்துடைய நாளில் என்னுடைய உள்ளத்தில் நபியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வரும். அந்த நேரம் நான் என்ன செய்வேன் யா ரசூலல்லாஹ்? நீங்கள் எல்லாம் நபிமார்கள், நபிமார்களிலும் ரொம்பவும் உயர்ந்த ஒரு மனிதர். உங்களை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய அந்த சொர்க்கத்திற்குள் நான் எப்படி வருவது யா ரசூலல்லாஹ்? நானோ சாதாரணமான ஒரு மனிதன், என்ன செய்வேன் என்று தேமி தேமி அழுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் உளப்பூர்வமாக உண்மைக்கு உண்மையாக யாரை நேசித்தாலும் அவரோடுதான் அவர் சொர்க்கத்தில் இருப்பார். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் அப்படியே பூரித்து போனார்கள். இது சாதாரணமான ஒரு வாசகம் அல்ல. சாதாரணமான ஒரு மனிதனும் நபியுடைய நேசம் அவருடைய மனதில் இருந்தால் நபிமார்களுடைய சொர்க்கத்திற்குள் நினைத்தபடி போய் வரலாம். இந்த அளவு நாளை மறுமையில் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை, ஒரு மனிதனுடைய பாக்கியத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமல்தான் நபியுடைய முஹப்பத், நபியுடைய அன்பு. இந்த அன்பு, நபியுடைய நேசம், அது ஈமானினுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இது ஈமானினுடைய ஒரு அம்சம் என்றால் தொழுகையை விடவும் சிறந்தது என்று அர்த்தம். நோன்பை விடவும் ஹஜ்ஜை விடவும் சிறந்தது. ஹுப்புன் நபி மினல் ஈமான். கலிமா சொல்வது, தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வதெல்லாம் இஸ்லாத்தின் கடமை, ஈமானின் கடமை அல்ல. ஒருவர் ஒரு முஸ்லிமாக இருப்பதற்கு
அவருக்கு ஏழுமான அந்த கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் மூமினாக இருக்க வேண்டும் என்றால், முஸ்லிமை விடவும் உயர்ந்த ஒரு இடமான முஃமின் என்ற இடத்தை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ஹுப்புன் நபி, நபியுடைய அன்பு, நபியுடைய பாசம் ஒரு மனிதனின் மனதில் இருக்க வேண்டும். இதுதான் ஈமானின் காரியம். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புவது. அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை நம்புவது, அவர்களின் இறுதியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புவது, ஏற்பது. இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த இடத்தில் சொல்லும் ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு மனிதன் கண்டதிருந்த நினைத்த மனிதர்களை எல்லாம் பின்பற்ற மாட்டான். யாரை பின்பற்றுவான்? யாரை நம்புவான்? யாரை ஏற்றுக்கொள்வான்? உண்மைக்கு உண்மையான ஒரு மனிதரைத்தான், இவர் நல்ல மனிதர், இவரை பின்பற்றலாம், இவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம், இவர் செய்தால் இதை போல நானும் செய்யலாம். ஏன்? அவர் நல்ல மனிதர், வாய்மையானவர், ஒழுக்கமானவர், இதனால் நான் இவரை பின்பற்றுகிறேன் என்று ஒரு மனிதன் பின்பற்றுகின்ற தகுதி ஒரு மனிதனுள் இருக்க வேண்டும். எனவேதான் நபியை நேசிக்காமல் நபியை பின்பற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை அல்லாஹ் கடமையாக வைத்திருக்கிறான். ஈமானின் காரியங்களில் ஒன்று. இந்த இடத்தில் இன்னும் ஒரு ஆழமான விடயத்தை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு மனிதன் நேசித்து பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய உளவியல் ஒரு விடயத்தை எதிர்பார்த்து நிற்கும். அதுதான் ஒரு மனிதன் யாரை நேசிப்பானோ அவரைத்தான் பின்பற்றுவார். யாரை நேசிக்க வேண்டுமோ அவர்கள் கட்டாயமாக கண்ணால் பார்த்து காதால் கேட்டு அவர்களது வாழ்வு முறையை அறிந்திருக்க வேண்டும். இது எப்படி சாத்தியம்? நபி அவர்களை நேசிக்குமாறு அல்லாஹ் ஒரு பக்கம் செல்கிறான். உளவியல் சொல்கிறது, நாம் நேசிப்பதென்றால் கண்ணால் அந்த மனிதரை கண்டிருக்க வேண்டும், அவரை நான் உணர்ந்திருக்க வேண்டும். கண்ணால் காணாத, மனதால் உணர முடியாத எந்த ஒரு பொருளையும் மனிதன் நேசிப்பதில்லை என்பது மனிதனுடைய உளவியலின் அடிப்படை கோட்பாடு. இஸ்லாமிய அறிஞர்கள் 4 காரணங்களை முன்வைக்கிறார்கள். அந்த காரணங்கள் ஏதாவது ஒன்றில்லாமல் மனிதன் யாரையும் நேசிப்பதில்லை. மனிதன் ஒரு சுயநலமானவன். அந்த மனிதன் ஏதாவது ஒரு பொருளை நேசிக்க வேண்டும் என்றால் அவனது உளவியலை 4 விடயங்களில் ஏதாவது ஒன்று தொற்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் யாரோடும் எதோடும் மனிதனுக்கு நேசம் வருவதில்லை. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு உளவியல் அறிஞர், இஸ்லாமிய அறிவு மாமேதைகளில் இவர்தான் இந்த துறைக்கு வித்திட்டவர் என்ற மாபெரும் சிறப்பு பெயரை பெற்றவர்தான் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ்.
ஒரு மனிதனுடைய உளவியலில் அவனுக்கு இன்னொரு பொருள் மீது நேசம் வருவதற்கு 4 காரணங்களை முன்வைக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அல் ஜமால், அழகு. இரண்டாவது அல் கமால், திறமை. மூன்றாவது அல் பிர்ரு வல் இஹ்சான், எங்களுக்கு உபகாரம் செய்திருப்பது. அல் கராபத், நாலாவது உறவு. இந்த 4 எதுவும் இல்லாதவரை ஒரு மனிதன் யாரையும் நேசிப்பதில்லை. இதுதான் உளவியல் அறிஞர்களுடைய தீர்மானம். இப்படி இருக்க 1400 வருடத்திற்கு முன்னர் எங்களை விட்டு ரொம்பவும் தொலை தூரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் மரணித்து 1400 வருடமும் முடிந்து விட்டது. இந்த மனிதரில் நேசம் கொள்வது கடமை என்று அல்லாஹ் சொன்னால் இது எப்படி சாத்தியம்? இதற்கு சில நடைமுறை உதாரணங்களை எழுதுகிறார்கள். ஒரு தந்தையை ஒரு மகன் நேசிப்பார். அதே தந்தையுடைய வாப்பாவின் வாப்பா என்று எங்களுடைய 3வது பரம்பரை 4வது தந்தை பரம்பரையில் உள்ள ஒருவர் எவ்வளவு முக்கியமானவர், எங்களுடைய குடும்பத்தின் முன்னணி. ஆனால் அவர்களை பற்றிய யோசனை, சிந்தனை, அவர்களை பற்றிய இரக்கம் யாருக்கும் வர முடியாது, வராது. என்ன காரணம்? அவர்களை கண்ணால் காணவில்லை, அவர்களோடு எங்களுடைய உணர்வுகள் பகிரப்படவில்லை. இப்படி இருக்கும் போது அவர்களை கூட நாம் நேசிக்கவில்லை என்றால், ஒரு 100-200 வருடத்திற்கு முன்னர் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை கூட நாங்கள் நேசிக்கவில்லை என்றால், 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த அந்த நபியுடைய நேசம் எப்படி எங்களுக்கு வரலாம்? வர முடியாதே. எனவேதான் இந்த யோசனையை 1400 வருஷத்துக்கு முன்னாலிருந்தே எங்களுடைய சஹாபாக்கள் திட்டமிட்டார்கள். நாம் கண்ட நபியை எமது உயிரை விடவும் மேலாக நாங்கள் நேசித்த இந்த நபியை உலகம் அழியும் வரை யாரெல்லாம் வருகிறார்களோ அனைவரும் நேசிக்க வேண்டும். அந்த நபியில் நாங்கள் கண்ட அழகை முழு உலகமும் காண வேண்டும். இந்த நபியில் நாங்கள் கண்ட திறமையை முழு உலகமும் கடைசி வரை காண வேண்டும். இந்த நபியுடைய கொடைத்தன்மையை நாங்கள் கண்டதை போல் கடைசி வரை முழு உலகமும் காண வேண்டும். நாங்கள் கண்ட நபியின் அந்த உறவு முறையை கடைசி வரை உலகம் காண வேண்டும் என்ற பெரியதோர் திட்டமிடல், சமுதாயத்தை பாதுகாக்கும் நபி அவர்களின் நேசத்தை உண்டாக்கும் திட்டமிடலை அப்போதிருந்து செய்ய ஆரம்பித்தார்கள். இதன் விளைவாகத்தான் நபியுடைய ஷமாயில்கள், நபி அவர்கள் எத்தகையவர், எப்படியானவர், எந்த குணமுள்ளவர், அந்த நபியுடைய நடைமுறை வாழ்வை நாம் எப்படி உணர்ந்தோம், அந்த நபியிடமிருந்து இந்த உம்மத் உலகிலும் நாளை மறுமையிலும் எப்படியெல்லாம் லாபங்களை அடைய இருக்கிறது என்பதை இன்று முதல் மறுமை வரை வாசிக்க முடியுமாக நபி அவர்களை பற்றிய முழு தகவல்களையும் ஹதீஸ் என்ற பெயரில், ஷமாயில் என்ற பெயரில், ஹசாயிஸ் என்ற பெயரில், அத்தலாயில் என்ற பெயரில் எழுதிக் கொண்டே இருந்தார்கள். இதனால் இன்று நாம் ஹதீஸ்களுடைய புத்தகங்களை திரட்டி வாசிக்கும் போதெல்லாம் நபி அவர்களை அப்படியே அச்சொட்டாக நாம் காண்பதை போன்ற உணர்வுகளை பெறலாம். இதனால் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ஹதீஸுடைய துறைசார் அறிஞர்கள் பள்ளி வாயில்களை
மக்களை எல்லாம் கூப்பிட்டு அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இலச்சினைகளை பற்றி, நபியுடைய முக அழகு முதல் உடல் அழகு, குண அழகு, வாழ்க்கை வரலாறு என்ற சகலதையும் அழகாக வாசித்து விளங்கப்படுத்துகிறார்கள். இதுதான் நபி அவர்களை பற்றி அவர்களுடைய நேசத்தை எங்களுடைய மனதில் ஆழ பதிப்பதற்காக எங்களுடைய சலபுகள், எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு செய்த மிக பெரும் தியாகங்கள். எனவே எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் இன்னொரு பொருளோடு இன்னொரு மனிதனோடு நேசிக்க வேண்டும் என்றால், நேசம் கொள்ள வேண்டும் என்றால், அல் ஜமால் அழகு இருக்க வேண்டும். நடைமுறையில் இதை பார்க்கலாம். அழகான மனிதர்களை விரும்புகின்ற, நேசிக்கின்ற மனிதர்களை பார்க்கலாம். அதற்காக பல செலவுகளை, அதற்காக பல தியாகங்களை செய்து அழகானவற்றை அனுபவிக்கும் மனிதர்கள் இருப்பார்கள். ஒரு மனிதன் அழகான மீனினங்களை வாங்கி வீட்டில் வளர்த்து அதற்கு தீனி போடுகின்ற, அதன் அழகினால் தான் கவரப்படுகின்ற அந்த காட்சிகளை நடைமுறையில் பார்க்கலாம். அழகான பறவைகளை கூடுகளில் அடைத்து வளர்க்கக்கூடிய, அழகான பூத்தண்டுகளை தனது வீட்டை வளைத்து வைத்து அதற்கு தண்ணீர் ஊற்றி பராமரிக்கும் மனிதர்களை பார்க்கலாம். அழகான காட்சிகளை பார்ப்பதற்கு முழு நாடுகளிலும் உலகத்திலும் சுற்றி திரிந்து இயற்கையான காடுகளை, கடற்கரை ஓரங்களை, மலைகளை, தண்ணீர் ஓடும் அழகிய சாரல்களை எல்லாம் ரசிக்கக்கூடிய, அதற்காக பல செலவுகளை செய்யக்கூடிய மனிதர்களை பார்க்கலாம். இந்த மனிதர்களுடைய உளவியல் சொல்லும் விடயம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய நேசம் அழகில் இருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை பற்றி சொல்லும் போது, ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மடியில் படுத்தார்கள். அந்த நேரம் நான் நபியுடைய முகத்தை பார்த்தேன், இன்னொரு பக்கமாக சூரியனை பார்த்தேன். விளங்கிக் கொண்டு அப்படியே தன்னுடைய வெளிச்சத்தை பூமியை நோக்கி பாய்ச்சிக் கொண்டிருந்த அந்த அழகான சூரியனின் ஒளி நபியுடைய அழகினால் மங்கிக் கொண்டு போனதை பார்த்தேன். சஹாபாக்கள் சொல்கிறார், நாங்கள் ஒரு காலத்தில் தாபீன்களாக இருந்து சஹாபாக்களிடம் நபி அவர்களை பற்றி சொல்லுங்கள், அந்த நபியின் அழகை சொல்லுங்கள் என்று கேட்போம். அவர்கள் சந்திரனை காண்பிப்பார்கள், இதோ பார்த்துக் கொள்ளுங்கள், இப்படித்தான் நபியுடைய முகம் பௌர்ணமியுடைய நாளில் விளங்கிக் கொண்டிருக்கும், பூரண ஒளியுடையதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகான ஒரு மனிதராக, நபியுடைய அழகு என்பது உணர்ச்சியோடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, புத்தியோடும் அறிவோடும் கட்டுக்கு அடங்காத அழகு. கண்ணை மட்டும் கவர்ந்தால் அது உணர்வின் அழகு. யோசித்தால் இப்படி ஒரு அழகு என்பதை புரியலாம். இது அறிவு உணரும் அழகு. இதை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபியுடைய கால் தடிப்பமான சதைகளை கொண்டிருக்கும், ஆனால் அந்த நபியினுடைய குதிகால் கூர்மையானதாக இருக்கும். இது எப்படியான அழகு என்றால், பாலைவனத்தில் போர் சூழ்கின்ற ஒரு நாகரிகத்தில் வாழ்ந்த ஒரு போர் வீரர் வேகமாக ஓட வேண்டும் என்றால் அவருடைய கால்புறம் பின் குதிகால் ஒட்டகத்தின் அந்த குதியை போல் மெலிந்ததாகத்தான் இருக்க வேண்டும். இது ஒரு அறிவுபூர்வமான அழகு. நபியின் அழகு இப்படி இருந்தது. அந்த நபியுடைய கை முழுக்க சதைகள் அப்படியே மேலெழுந்ததாக இருக்கும். சஹாபாக்கள் இந்த அழகை சொல்லும் போது கை
மெலிந்ததாக, முட்கள் வழியில் தெரிந்ததாக இருந்தால் வாளை, இரும்பை பொத்தி பிடித்துக் கொண்டு வேகமாக சண்டை போட முடியாது. அந்த முள் வாளினுடைய கைப்பிடியில் அந்த இரும்போடு சேராமல் இருக்க அந்த வாளை இறுக்கி பொத்திக் கொண்டால் தளராமல் அந்த வாள் இருப்பதற்கு கையினுடைய சதை தடித்ததாக இருப்பது உடலினுடைய ஒரு அழகு. இப்படி பல்வேறு அழகை கொண்டவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் விளங்கினார்கள். இதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லும் விடயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அழகை பார்த்து ஒன்றை நேசிப்பவர்களாக இருந்தால் அதன் தகுதி நபி அவர்களுக்கு தான் இருக்கிறது. இரண்டாவது திறமை, அல் கமால். மனிதன் திறமையை இயல்பாக விரும்புகிறான். திறமையான மனிதர்களை மனிதன் விரும்புகிறான். விளையாட்டுத் துறையை எடுத்துக்கொண்டால் திறமையான வீரர்களை நேசிக்கக்கூடிய அந்த நேசத்தின் மிகுதியால் அவர்களை போன்று ஆடைகளை அணிகின்ற, அவர்களை போன்று முடிகளை வளர்க்கின்ற, அவர்களுடைய படங்களை தங்களோடு வைத்துக் கொள்ளும் மனிதர்களை பார்க்கலாம். நடிப்புத் துறையோடு திறமையானவர்களை இதே நிலையில் மனிதன் வைத்து பார்க்கிறான். படிப்புத் துறையிலும் திறமையானவர்களை அந்த துறை சார்ந்தவர்கள் நேசிப்பார்கள். நிர்வகித்தல், அரசாட்சி புரிதல் என்ற சகலவிலும் திறமையானவர்களை அந்த துறை சார்ந்தவர்கள் நேசிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான திறமைகளை கொடுத்திருந்தார். அதில் ஆக முக்கியமான ஒரு திறமைதான் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை அல்லாஹ்வுடைய உதவியோடு எங்களுக்கு சொல்வது. இதை சாதாரண மனிதர்கள் சொன்னால் அது ஷிர்க், குறி சொல்வது, சாத்திரம் சொல்வது என்பார்கள். இதை அல்லாஹ் சாதாரண மனிதர்களுக்கு வழங்கவில்லை. இதை யாராவது ஒருவன் நாளை என்ன நடக்கும் என்று யாரிடமாவது கேட்டுப் போனால் அது ஷிர்க். அதை செய்கின்றவர்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டால் அது இல்முல் கைப், மறைமுகமான அறிவு, அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமே. இதில் சில நேரம் நபி அவர்களுக்கு தகுந்தால் போல் சில தகவல்களை அல்லாஹ் முன்கூட்டி சொல்வான். இது திறமை நபி அவர்களுக்கு இருந்தது. நபியிடம் போய் சஹாபாக்கள் கேட்பார்கள், நாளை என்ன நடக்கும் யா ரசூலல்லாஹ்? பதிலில் நபி அவர்கள் சொன்னார்கள், நாளைய தினம் இந்த இடத்தில் அபூ ஜஹல் சமமாக கிடப்பார், இந்த இடத்தில் உத்பா, இந்த இடத்தில் ரபியா, இவர்கள் எல்லாம் செத்து போய் கிடப்பார்கள். அதே மாதிரி நடந்தது. நபி அவர்கள் மஸ்ஜிது நபவியை ஈச்சம் மரத்தின் குற்றியை வளைத்து வர நாட்டி அதன் மட்டைகளை பின்னி ஒரு குடிசையாக மஸ்ஜிது நபவியை அமைத்த அந்த நாட்களில் சொன்னார்கள், கியாமத்தினால் நெருங்கினால் மதீனாவினுடைய பின்தங்கிய பகுதியில் உள்ள உவர்நில பிரதேசங்களில் தொடர்மலையில் ஒரு மலையில் தஜ்ஜால் ஏறுவான். அவன் ஏறிவிட்டால் அவனை தொடர்ந்து யூதர்களும் யகூதிகளும் அவனுக்கு வாழ்பிடிகளாக அவனுக்கு பின்னால் வருவார்கள், மதீனாவின் மலையில் ஏறுவார்கள். அப்போது தஜ்ஜால் எல்லோரையும் பார்த்து கேட்பான்,
அத்தரவுன அன்தும் அல் கஸ்ரல் அபியத லி முஹம்மத், முஹம்மதுடைய வெள்ளை மாளிகை, முஹம்மதுடைய வெள்ளை மாளிகை உங்களுக்கு விளங்குதா என்று கேட்பான். இது எப்போது சொன்னது? மஸ்ஜிது நபவி ஒரு குடிசையாக இருந்த காலம். எங்கிருந்து பார்த்தாலும் இருட்டாக விளங்கும், கருப்பாக விளங்கும் ஒரு ஓலை குடிசை. இந்த நாட்களில் நபி அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜால் வரும் காலம் நபியுடைய இந்த பள்ளி வெள்ளை மாளிகையாக விளங்கும். சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியம் என்ன தெரியுமா? மஸ்ஜிது நபவி அது வெள்ளை மாளிகை அல்ல, வெள்ளை நிறம் பூசப்படவும் இல்லை, பலவிதமான வர்ணங்களை தீட்டி இருக்கிறார்கள். மஸ்ஜிது நபவியுடைய ஆச்சரியம் என்னவென்றால், மேலிருந்து படம் எடுத்தால் அது வெள்ளையாகத்தான் இன்றும் விளங்குகிறது. மலையில் ஏறி நின்று பார்த்தால் அந்த வர்ணங்களை கொண்ட மஸ்ஜிது நபவி இன்றும் வெள்ளையாக தெரிகிறது. இதுதான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த திறமை. மறுமை நாள் வரை என்ன நடக்கப் போகிறது? சாதாரணமாக ஒரு கட்டடத்தின் கலர் கூட அது உள்ளது என்ன நிறம், மேலிருந்து பார்த்தால் அது விளங்குவது என்ன நிறம் என்பது போன்ற சகல விடயங்களையும் நபி அவர்கள் சொல்கின்ற ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தார். யாராவது ஒருவர் திறமையை பார்த்து அன்பு கொள்வதாக இருந்தால் அதன் தகுதியை நபி அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். திறமையை பார்த்து ரசிப்பவர்கள் இந்த நபியை ரசிக்கட்டும் என்ற விடயத்தை ஈமானினுடைய பாடம் எங்களுக்கு தருகிறது. அதே போன்றுதான் ஒரு மனிதன் இயல்பாக இன்னொரு மனிதனை நேசிப்பதனுடைய அடுத்த காரணி உதவி புரிவது. நபி அவர்கள் எங்களுக்கு புரிந்த உதவியை விட பெரிய உதவியை யாரும் செய்ய முடியாது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய வாழ்வின் நிலவரம் எப்படி இருந்தது தெரியுமா? நரகத்தின் விளிம்பில் இருந்தது. நபி அவர்கள் மட்டும் வந்து கை கொடுக்காமல் தந்த வாழ்க்கையை தியாகம் செய்து எங்களை காப்பாற்றி அந்த ஓரத்தில் இருந்து எடுக்காது விட்டிருந்தால் நாங்கள் அனைவரும் என்று நரகவாதிகள். உலகத்தில் நெருப்பில் விழுந்த ஒரு மனிதனை காப்பாற்றி அவனது உயிரை தப்பிக்க செய்தால் இவன் கடைசி வரை அவனை மறக்க மாட்டான். இதற்கே இப்படி என்றால் நரகம் என்ற அந்த நெருப்பு குண்டாலத்தின் அந்த நெருப்பு கங்கையின் ஓரத்தில் வாழ்ந்த மனிதர்களை பிடித்து இழுத்து நபி அவர்கள் பாடுபட்டு அந்த உதவியை மட்டும் செய்யாமல் விட்டிருந்தால் இன்று யாரும் தப்பி இருக்க முடியாது. எனவே உதவி செய்து விட்டார் என்பதற்காக நேசிப்பதாக இருந்தாலும் நபி அவர்களைத்தான் நாங்கள் முதல் நிலையாக நேசிக்க வேண்டும். இதே போன்றுதான் உறவு முறை, உறவை நேசிப்பது, மனிதன் உளவியல், தாய் தந்தை, சகோதரத்துவம், மனைவி பிள்ளை என்ற இதை யாரும் மற்ற விடயங்களை அழகாக இருக்கிறார்களா, திறமையாக இருக்கிறார்களா, உதவியாக இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதில்லை. உறவாக இருந்தால் அவர்களை நேசிப்பது மனித வழக்கம். இந்த அடிப்படையில் மனித உறவுகளில் முதல் தரம் வாய்ந்த உறவு தந்தை என்ற உறவு. இதற்குத்தான் முதல் உரிமையை அல்லாஹ் வழங்குகிறான். ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளையுடைய பேருடன் தந்தையுடைய பேருதான் இணைக்கப்பட வேண்டும். நாளை மறுமையிலும் தந்தைமாருடைய பேரை சொல்லி இன்னாருடைய மகனே என்றுதான் கூப்பிடப்படும். இதனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் முதல் தரம் வாய்ந்த ஒரு உறவு தந்தை என்ற உறவு. இந்த உறவில் ஆக முக்கியமானது மறுமையினுடைய தந்தை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற ஒரு விடயம், நாளை மறுமையில்
நபி அவர்கள் அனைத்து மூமின்களுக்கும் தந்தையாக இருப்பார். வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியுடைய மனைவிமார்கள் எல்லாம் மூமின்களுடைய தாய்மார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு குர்ஆனில் இந்த ஆயத்தை ஓதும்போது வஹுவ அபுல்லஹும், மற்ற சஹாபாக்கள் இந்த ஆயத்தை ஓதுவது கிடையாது. ஆனால் உபை இப்னு கஅப் அவர்கள் ஓதும்போது வஹுவ, அந்த நபி அவர்கள் அபுல்லஹும், மூமின்களுடைய தந்தை, மறுமையின் தந்தை. அல்லாஹ்வை வரவழைத்து சொர்க்கம் நரகம் என்ற தீர்ப்பை அல்லாஹ் வழங்குவதற்கு வரமாட்டான். அவனை கூட்டி வருவதற்கு யார் இருக்கிறார் என்று ஆதம் நபி முதல் கடைசி நபி வரை அனைத்து மனிதர்கள் திரிவார்கள். இந்த நேரம் கடைசியாக நான் தான் அந்த வேலையை செய்ய வேண்டும், நான் தான் அனைவருக்கும் தந்தை, நான் தான் அனைவரின் தலைவர் என்று நபியவர்கள் தான் முன்வருவார்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வை கூட்டி வருவார்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வோடு மன்றாடி சொர்க்கத்திற்குள் எங்களை அனுப்புவார்கள். எனவே நாளை மறுமையில் அனைவருக்கும் தந்தை என்ற உறவு நபி அவர்களுக்கு தான் இருக்கிறது. எனவே அன்பு நேசம் கொள்ள வேண்டும் என்றால் அதன் அருகதையை அல்லாஹ் நபி அவர்களில் தான் வைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில், எந்த அடிப்படையில் பார்த்தாலும் நபி அவர்கள் தான் நேசிப்பதற்கு தகுமான அருகதையான ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் நாங்கள் நேசம் கொள்ள வேண்டும். நபியவர்களை அடிக்கடி படிக்க வேண்டும். அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய உள்ளடக்கம், அவர்களுடைய தோற்றம், அந்த நபியுடைய குணநலம், அந்த நபியினுடைய யுத்தங்கள் என்று பல விடயங்களை படிக்க படிக்க அந்த நபியுடைய ஈமான், அந்த நபியுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தில் துளிர்படுகிறது. இதனால் ஈருலக லாபங்களையும் நாங்கள் அடைந்து கொள்கின்ற அந்த பாக்கியங்களை பெறலாம். ஆகவேதான் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபியவர்களை பற்றி நாங்கள் கூடுதலாக படிக்க வேண்டும். எங்களது பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்துக் கொடுக்க வேண்டும். அப்படியான மஜ்லிஸ்களுக்கு எங்களது குழந்தைகளை நாங்கள் அனுப்பி அவர்களுடைய ஈமானை நாங்கள் நல்லதாக கட்டி எழுப்ப வேண்டும். இதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.